ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்டர் சமந்தா நாக சைத்தன்யாவை விவாகரத்து பண்ணி பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாக சைத்தன்யா சில மாதங்களுக்கு முன்னாடி சோபிதா துலிபலாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணமான சில மாதங்களா சோபிதா கூட பல ஈவெண்ட்ல அவர் கலந்துட்டு இருக்காரு. பர்ஃபெக்ட் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி தண்டேல் படத்துடைய ஈவெண்ட் ஒன்றில் நாகச்சைத்தன்யாவும் சோபிதாவும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கே வந்த தயாரிப்பாளர்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சிலர் சோபிதா கூட நெருங்கி பழகினது நாகச்சைத்தன்யாவுக்கு அதிருப்தியாகி சோபிதா கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தார். இது பற்றின வீடியோஸ்லாம் வைரலாகி இப்பயே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சா, இவ்வளோ கோவமா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சமந்தா டிஒய்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 2010 ரிலீஸ் ஆன ஏமாய சேசாவை படத்தின் மூலமாக சமந்தா சினிமாவுக்கு அறிமுகமாகி 15 வருஷம் ஆகுது. கௌதம் மேனன் டைரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் அவங்களோட முன்னாள் கணவர் நாகச்சைத்தன்யா சமந்தாவுக்கு பேர் பண்ணியிருந்தார். தன்னோட சினிமா ஜேர்னி பற்றி பேசியிருக்கிற சமந்தா, கடந்த 15 வருஷங்களில் சில தருணங்கள் என்னென்னைக்குமே மறக்காது. இப்பையும் அது கண் முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கும். என்னுடைய முதல் படம் மாஸ்கோவின் காவேரி தான். இது ஏமாய சேசாவை படத்துக்கு முன்னாடியே எடுத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராகுல் ரவீந்திரன் கூட நடித்தேன். அவர் என்னுடைய சிறந்த நண்பர். அந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றிலாம் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் ஏமாய சேசாவை படத்தில் ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் கார்த்திகை வாசலில் மீட் பண்ணுற காட்சியை நாங்கள் ஷூட் பண்ணோம். மேலும் அந்த படத்தில் வந்த ரொமான்டிக் காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டையும் நான் அணுவாக ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அதையெல்லாம் கௌதம் மேனன் அற்புதமாக எடுத்திருந்தார். அவரோட ஒர்க் பண்ணது மறக்க முடியாத ஒரு அனுபவம். கடந்த 15 வருஷங்களில் எனக்கு இந்த ஒரு படம் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால தான் அடுத்த 15 வருஷத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க.